வாக்குல ரெண்டு காதல், ஹே காக்கு வாக்குல ரெண்டு காதல். என்னங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தான். சரி, அப்ப நான் கிளம்புறேன். நாங்களும் கிளம்புறோம். லக்கேஜ் மட்டும் தான் எடுக்கணும். பை. சொல்லுப்பா. சரவணன் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டார். அப்படியா? ஏன் அவன் நேத்தே கிளம்பியிருப்பான்னு நினைச்சனே. கிளம்புறதாகத்தான் இருந்தாங்க. நான் தான் நைட் டிராவல் வேண்டான்னு சொல்லி தங்க வச்சிட்டேன். உன்னை யாரையா இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? சரவணன் அங்கே இருக்கிற டைமில் அவனுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா என்ன பண்ணுவ? சார், அப்படியெல்லாம் எந்த டவுட்டும் அவருக்கு வராது சார். இப்போ கூட சரவணனை பார்த்துட்டு தான் வந்தேன். ரிசார்ட் விஷயத்தில் அவன் கம்ப்ளீட்டாக இம்ப்ரெஸ் ஆகிட்டான் சார். இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஊருக்கு போனதும் மற்ற ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நம்பிக்கையோடு சொன்னான். சார், என் வேலையை நான் கரெக்டாக பண்ணிட்டேன். இனிமேல் பாலை உங்கள் கோட்டில் வச்சு நீங்கள் விளையாடுங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்யா. நீ இந்த விஷயத்தை வெளியில் யார்ட்டையும் உளராமல் பார்த்துக்க. டீல் முடிஞ்ச உடனே உனக்கு சேர வேண்டிய பாதி தொகையை நான் செட்டில் பண்ணிடுறேன். சரிங்க சார். தேங்க்யூ சார். ஏங்க, எங்கங்க போறீங்க? பரவாயில்ல, நீ ரெடியாக, நான் அப்புறம் கிளம்பிக்கிறேன். சரியான டியூப் லைட்டா இருக்காதீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னு ரூம்ல செல்ஃபி எடுக்கலான்னு நினைச்சு வந்தேன். அத கூட உங்களால புரிஞ்சுக்க முடியல. வாங்க, வந்து நில்லுங்க. இந்த ஹனிமூன் ட்ரிப் மறக்காம இருக்கிறதுக்கு சில போட்டோஸ் ஆவது எடுத்துக்கலாம். கிளம்புற நேரத்துல இதெல்லாம் தேவையா? நாம ஒன்னும் ஃப்ளைட் பிடிக்க போறதில்ல, டைமுக்கு போறதுக்கு. வந்து நில்லுங்க. என்னங்க, யாரோ மாதிரி இப்படி ஓரமா நிக்கிறீங்க? கிட்ட வந்து நில்லுங்க. கிட்ட வந்து நில்லுங்க. இவரை வச்சுக்கிட்டு வாங்க. என்ன அப்படியே பின்னாடில இருந்து ஹக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வேணாம் ஈஸ்வரி, அப்படியே இடு. இந்த ஈஸ்வரி சொன்னா நடக்கணும், பண்ணுங்க. மிரரை பாருங்க. போதுமா? போதாது. உங்க போனை கொடுங்க. எதுக்கு? ஏன் எதுக்குன்னா கேட்காதீங்க, கொடுங்க. என்ன பண்ற ஈஸ்வரி? உன்னதான். ஏய், வேற என்ன பண்ணுவாங்க? வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்க போறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? ஒரு ரொமான்டிக்கான ஹஸ்பண்டா இருந்தா இதெல்லாம் தானா வச்சிருப்பாங்க. உங்களுக்கு கட்டி பிடிக்கவே சொல்லி தர வேண்டியதா இருக்கு. என்னங்க, பிடிங்க. ஹலோ, இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறதெல்லாம் கிரிஞ்சா இருக்குன்னு எனக்கு தெரியாம டெலீட் பண்ணீங்க. அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். சரி கிளம்பு சீக்கிரம், நைட் ரொம்ப லேட் ஆயிடும். எல்லாத்தையும் எடுத்தாச்சான்னு செக் பண்ணிக்கோ. ஓகே. ஏங்க, என் சார்ஜரை காணுங்க. நீங்க கொஞ்சம் பாருங்களேன். இங்க இருக்கு. ஏங்க, என்னங்க இது? அந்த ரம்யா என்னங்க இவ்ளோ பெரிய விஷயத்த சொல்லாம மறைச்சிருக்கா? அவ மட்டும்தான் மறைச்சாளா? இல்ல நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட சொல்லாம இருந்தீங்களா?
என்ன பண்றேன்னு பாருங்க. ஈஸ்வரி ஈஸ்வரி என்னாச்சு ஈஸ்வரி என்னாச்சு? எங்க போற? ம், வேறங்க ரம்யாவை பார்த்து ஏன் இப்படி பண்ணன்னு கேட்கறதுக்கு தான். நீங்க நகருங்க. ஈஸ்வரி ஈஸ்வரி இப்போ எதுக்கு இவ்வளவு டென்ஷனா ரம்யாவை பார்க்கறேன்னு கிளம்பி போறா? அப்படி என்னத்தை கண்டுபிடிச்சு தொலைஞ்சான்னு தெரியலையே. ரைட்டு, ஏதோ பெரிய பிரச்சனையாக போகுது. எல்லாம் நம்ம தலை எழுத்து. அம்மா போலாமா? ஆ போலாண்ணா. ரம்யா, என்ன கிளம்பியாச்சா? ம் கிளம்பியாச்சு. வந்த வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? உங்களை தான் கேட்டேன். நீங்க எதுக்காக இங்க வந்தீங்களோ அந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா? என்ன இப்படி பாக்குறீங்க? எதுக்காக இங்க வந்தோங்கிறதே மறந்து போச்சா? இல்ல அது எனக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக டோட்டலா மறைச்சிட்டீங்களா? ஈஸ்வரி நீ என்ன பேசிட்டு இருக்கனே எனக்கு புரியல. ம், அத உங்க ஃப்ரெண்டு கிட்டயே கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. சொல்லுங்க ரம்யா, எதுக்காக இங்க வந்தீங்க? வெக்கேஷனுக்காகவா பாண்டிச்சேரி வரைக்கும் வந்தீங்க? இப்போ உங்க வாயில இருந்து அந்த உண்மை வராதுல்ல? பரவாயில்ல, நானே சொல்றேன். என்னது இது? நீங்க எழுத வந்த எக்ஸாமோட ஹால் டிக்கெட். இதுல எக்ஸாம் டைம் 10 to 1ன்னு போட்டிருக்கு. அந்த டைம்ல நீங்க என் கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்க. அப்படின்னா எக்ஸாமே எழுதல. ஏன் ரம்யா எப்படி பண்ணீங்க? எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக எதுக்கு எக்ஸாமை மிஸ் பண்ணீங்க? இல்ல, இந்த ஹால் டிக்கெட் எடுக்க போறப்போதான் சரவண ரோட்ல ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாம நின்னுட்டு இருந்தான். அந்த சுச்சுவேஷன்ல எக்ஸாமை விட உங்களை காப்பாத்துறது தான் முக்கியம்னு எனக்கு தோணுச்சு. சரவணனோட வைஃப்ங்கிறத தாண்டி எனக்கும் உங்களுக்கும் பெருசா எந்த அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. அப்படி இருந்தும் எனக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்களே ரம்யா. உங்க ஃபியூச்சரை பத்தி கூட யோசிக்காம என்ன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. சத்தியமா நான் அந்த இடத்துல இருந்திருந்தா கூட இந்த காரியத்தை நான் செஞ்சிருப்பேனான்னு தெரியல. எப்படி ரம்யா உங்களால இதை செய்ய முடிஞ்சது? அந்த அளவுக்கு அவர் உங்க லைஃப்ல முக்கியமான ஆளா? நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு மட்டும்தான் நான் நினைச்சேன். ஆனா அதையும் தாண்டி வேற ஒண்ணு உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அது உங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் நீங்க எக்ஸாமை கூட தியாகம் பண்ணிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. கரெக்டா? நீங்க செஞ்ச இந்த ஹெல்ப்புக்காக நான் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது திரும்ப செஞ்சே ஆகணும் ரம்யா. அதனால நீங்களும் எங்க கூட வாங்கலாம் வீட்டுக்கு.
ஈஸ்வரி, நான் அவசரமா கிளம்பணும். ஊர்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன ரம்யா, எனக்காக எவ்வளவு பண்ணிருக்கீங்க. நான் சின்ன விஷயம் தானே கேக்குறேன். புரியுது. ஆனா இப்ப என்னால முடியாது. வேணும்னா நான் இன்னொரு நாள் வரேன். சாரி. விடு ஈஸ்வரி, ஏதோ அவசர வேலைன்னு சொல்றாங்கல்ல, நாம் எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு? ரம்யா போகட்டும். நீங்க என்னங்க எப்படியாவது அவங்கள இருக்க வைக்கணும்னு பார்த்தா நீங்க போகட்டும்னு அனுப்புறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சரி ஓகே, ஆனா கண்டிப்பா இன்னொரு நாள் எங்க வீட்டுக்கு வரணும். ஓகேவா? ஓகே, சாரி. அப்ப நான் கிளம்புறேன். என்னங்க, தேங்க்ஸ். பாய். வெளியே வாடா. வாடா. வாடான்றல. வாங்க தம்பி. வாங்கத்தான் வந்திருக்கோம். வட்டி காசு எங்க? எங்க உன் புருஷன்? கூப்பிடாவன. அவர் வீட்ல இல்ல தம்பி. உன் வீட்ல இல்லனா வேற எங்க ஊர் சுத்த போயிருக்கான்? வாங்கின கடனுக்கு வட்டி கட்டி 6 மாசம் ஆகுது. ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்குங்க. இப்ப கூட அது சம்பந்தமா தான் பணம் ஏற்பாடு பண்ண போயிருக்காரு. என்ன 6 மாசமா பணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான் உன் புருஷன்? அது எப்படி? வட்டி கேட்டு வரும்போது மட்டும் அவன் இருக்க மாட்டேங்கிறா? என்ன அவனை உள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு கதை கட்டுறீங்களா? இல்லண்ணா, நிஜமாவே அப்பா வெளியில தான் போயிருக்காரு. நாங்க போய் சொல்லல. அப்படியா? சரி, உன் அப்பனுக்கு முதல்ல போனை போட்டு உடனே இங்க வர சொல்லு. அப்பா போன் எடுக்கலண்ணா. இதுக்கு நல்லா நடிக்குதுங்க. நம்ம வரோன்னு தெரிஞ்சு வேணும்னு அவன் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிருக்கான். அப்படிலாம் இல்லைங்க. நிஜமாவே அவர் பணம் ஏற்பாடு பண்ணதா போயிருக்காரு. அப்புறம் எதுக்கு போன் எடுக்க மாட்டேங்கிறான்? யாரை ஏமாத்த பாக்குறீங்க? நாங்க என்ன உங்க வீட்டு வேலைக்காரங்களா? 6 மாசமா காசை கேட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்க. பணம் கேட்டு வரும்போது காலில் விழாத குறையா கெஞ்சி கேட்க தெரியுதுல்ல, அதை திருப்பி தரணும் தெரியாது? இப்படி கடனை வாங்கி ஏமாத்தி பொழைக்கிறதுக்கு குடும்பத்தோட கொளுத்திட்டு சாவ வேண்டியதானே? எதுக்கு நீங்களா உயிரோட இருக்கீங்க? தம்பி, அவங்க கடனை கட்டாதது தப்பு தான். அதுக்காக கண்டபடி பேசுறதெல்லாம் தப்புப்பா. உங்க அப்பா தண்டபாணி தான் இந்த ஊர்லயே நியாயமான வட்டிக்கு பணம் கொடுக்குறாரு. அவர் புள்ள நீங்க இப்பெல்லாம் பேசலாமாப்பா? ஓ, இங்க வா. ஆமா, பாக்கெட்ல எவ்வளவு பணம் வச்சிருக்க? 10 ரூபா. இந்த 10 ரூபா தாளை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் லட்ச ரூபா பஞ்சாயத்துக்கு கருத்து சொல்ல வர. அப்படியே ஓடிடு, துணியை உருவிட்டு விட்டுருவேன். நீ சொன்ன மாதிரி எங்க அப்பா நியாயஸ்தர் தான். அதனாலதான் இப்படி ஊர்க்காரங்க எல்லாம் வாங்கின பணத்தை தராம ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு வெட்டியா பேசிக்கிட்டு? இந்தமா கடைசியா கேக்குறோம், எப்போ எங்க பணம் வரும்? கண்டிப்பா நாளைக்கு தந்துருவோங்க.
தரலனா தரலனா என்ன பண்ணலான்னு சொல்லு. நான் சொல்லட்டுமா? நாளைக்கு பணம் வரலனா உன் பொண்ணை தூக்கிட்டு போயிடுவோம். ஓகேவா? நாளைக்கு 10 மணி வரைக்கும் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள 6 மாச வட்டியோட பணத்தை கொண்டு வந்து கொடுத்துடணும். மறுபடியும் சொல்றேன், 10 மணி தான் டைம். அதுக்குள்ள பணம் வரணும். அப்படி இல்லைன்னா உன் பொண்ணை மறந்துரு. பணம் போல ஞாபகம் வச்சுக்கோ. அப்படியா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படியா? அம்மா வாமா, வாங்க மாப்ள. அத்தை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. மா எனக்கு பயங்கரமா பசிக்குது. நாங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரோம். நீ டிஃபன் எடுத்து வை. ஓகேயா? ம் வாங்க. ஏய், ஈஸ்வரி கிட்ட போய் போன காரியம்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா, மாப்பிள்ள உன சந்தோஷமா வச்சிருந்தாரான்னு யதார்த்தமா போட்டு வாங்க. என்ன நீ சொல்றீங்க? போட்டு வாங்கவா? எனக்கு ஒன்றும் புரியலையே. அடியே, கல்யாணம் ஆனதுல இருந்து அவங்களுக்குள்ள சாந்தி முகூர்த்தமே நடக்கல. அதுக்காக தான் 2 பேரையும் வெளியூருக்கு அனுப்பி வச்சேன். சரி சரி. எல்லாத்தையும் அம்மாக்கார் கேட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. ஆமா. நீ போய் பேச்சு வாக்குல விசாரிச்சு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. நான் சரி. போய் டிஃபன் ரெடி பண்றேன். சரி, சரியா? நான் போய் கேட்டு வரேன். போ. ஈஸ்வரி, வாங்க அத்தை. மாப்பிள்ளை எங்கம்மா? ஆளை காணோம். உள்ள பாத்ரூம்ல இருக்காரு. ஆமா, நீங்க எப்போ வந்தீங்க? காலையில தாம்மா வந்தேன். அப்புறம் ஹனிமூன் ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு அத்தை. நல்லா மட்டும்தான் இருந்துச்சா இல்ல புது அனுபவமாவும் இருந்துச்சா? புரியல அத்தை. ஏய், சும்மா நடிக்காத. நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியா நடந்துச்சுல்ல, அதத்தான் அப்படி கேட்டேன். என்னடி அமைதியா இருக்க? ஏன் அத்தை, ஒரு பொண்ணு அமைதியா சிரிக்கிறானா அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஓ, அப்படியா சங்கதி? அது சரி, மாப்பிள்ளை எப்படி உன்னை நல்லா பாத்துக்கிட்டாரா? அவருக்கு என்னத்த குறைச்சல்? தங்கம் மாதிரி பாத்துக்கிறாரு. தாங்கன்னு தாங்குறாரு. அப்படியா? ஆமா அத்தை, போன இடத்துல எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதுக்காக அவர் தவிச்சு தவிப்போம் என்ன கவனிச்சுக்கிட்ட விதத்தையும் நேர்ல நீங்க மட்டும் பாத்திருந்தீங்க, அப்படியே வாய் அடைச்சு போயிருப்பீங்க. அப்படியா சொல்ற? குறைச்சு பேசுறேன்லாம் நினைச்சுக்காதீங்க. என் அப்பாவோ அண்ணனுங்களோ அங்க இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு செஞ்சிருப்பாங்களான்றது சந்தேகம்தான் அத்தை. அடேங்கப்பா, ஓ வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தையா? உன் அப்பாவையும் உன் அண்ணன்களையும் நீ யாருக்காகவும் விட்டு தர மாட்ட. அவங்கள விட மாப்பிள்ளைய ஒஸ்தியா பேசுறத பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆனா எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்ல அத்தை. அவரு இப்படிலாம் இருப்பாருன்னு தெரிஞ்சுதான் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசை அப்படியே நிறைவேறி இருக்க அத்தை, அவ்வளவுதான். நீ சொல்றதெல்லாம் கேக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சீக்கிரமா சந்தோஷத்தை 2 மடங்கு ஆக்குற மாதிரி ஒரு பிள்ளைய பெத்து எங்க கையில கொடு, அது போதும். சரியா? போங்க அத்தை. வாங்க. என்னங்க, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டீங்களா? சரி, நீங்க போய் சாப்பிட உட்காருங்க. நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். அண்ணி, என்னடி, என்ன சொன்னா? இன்னும் 10 மாசம்தான், அதுக்கப்புறம் நீ பாட்டி ஆயிருவ. அப்படியா? அப்ப அவங்களுக்குள்ள சாந்தி முகூர்த்தம் நடந்துச்சாமா? இல்லாமல நம்ம ஈஸ்வரி இவ்வளவு சந்தோஷமா இருக்கா?
மாப்பிளைய பத்தி ஏகத்துக்கும் புகழ்ந்து தள்ளுறாணி. அவரு அப்படி சந்தோஷமா பாத்துக்கிறாராம். ஒரு பொண்ணு சந்தோஷமா இருக்காளா இல்லையான்னு அவ முகத்தை பார்த்தா தெரிஞ்சிரும்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம ஈஸ்வரி முகம் ஜொலிக்குதா நீ. நீங்க வேணா பாருங்க, இன்னும் 3 மாசத்துல என் பொண்ணு முழுகாம இருக்கான்னு நீங்க எனக்கு ஃபோன் பண்ணதான் போறீங்க. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இப்பதான் சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். எப்படியோ எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சு.